இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு கேஸ் மூலியமா நாளைக்கு ஜெயிலுக்கு போறேன். மக்கள் 48 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஏன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு அசிங்கமோ எதுவுமே கிடையாது. போறேன், உள்ள போறேன், ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கேன், 3 மாசம் 4 மாசம் ஜெயில இருக்கேன், திரும்பி வெளில வந்துடுறேன், திரும்பி அப்படிதான் நடக்குது. ஏன் இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இந்த ட்ரெயின் இஷ்யூ பாத்தீங்கன்னா, அவர் மேல ஏற்கனவே ஒரு அக்யூசேஷன் இருக்குது அபவுட் உமன். ஸோ நான் வெளிநாட்டிலேருந்து அங்கே பிறந்து இங்கே நான் வரும்போது அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் நான் பார்க்குற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொடுக்காட்டியும் நீங்கள் லைஃப் லாங் பிரிசன்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் ஓகே. அங்கே திருடுனா கை வெட்டி ஜும்மா, தட் இஸ் ஃப்ரைடே ப்ரேயர் நடக்கும். ஸோ அந்த ஜும்மாவில் வந்து ஒரு 2000-3000 பேர் வந்து தொழுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் திருடினாவோ இல்லை அந்த மாதிரி சின்ன அஃபென்ஸ் ஏதாவது பண்ணனா கையை வெட்டி இந்த கையை போஸ்ட்ல தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ ஆண் பெண் ஆசைன்னு சொல்லும் போது தட் இஸ் ஜென்ரல் டேர்ம். ஆனா இவங்க 3 வயசு 4 வயசு குழந்தைகிட்டையும் இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது ஸ்டாப் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு இது கவர்மெண்ட் முன் வந்து, எங்க பிரச்சனைக்கு எப்படி கவர்மெண்ட் முன் வரணுமோ அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கும் கவர்மெண்ட் முன் வந்து இது பனிஷ்மெண்ட்லாம் ஹையர் ஆக்குனா அது ஓகே. பட் அதுக்கும் ஏதாவது கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க, ஹியூமன் இது அப்படின்வாங்க. இப்போ திருநங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவு இல்லாம நீங்க வந்து அடிமட்டத்துல இருந்து எந்த ஆதரவுமே இல்லாம மேல சுயம்பா எழும்பி வரீங்க. உங்களுக்கான அந்த ஒரு போக்கு எப்படி இருக்கு மேம்? உங்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது மேம்? ஜென்ரலா நான் இதுக்குள்ள ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நிறைய ஷோ நடந்திருக்கு. அந்த ஷோல செலிபிரிட்டிஸா வந்து பிரச்சனையில இருந்திருக்காங்க, இல்லைன்னா பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பிரச்சனையில இருந்திருக்காங்க. கிராமத்துல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, அதெல்லாம் நான் பார்த்து ஷாக் ஆயிருக்கேன் நான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாடல் அழகி, பியூட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லப்படுற மிலா அவர்கள் தான் கூட இருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நான் வந்து இந்த சேனல்ல நடக்கிற நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கிறேன். நீங்க எங்க மக்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து நீங்க எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கறதுக்கு இருக்குன்னா, நீங்க வந்து சொசைட்டில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனா இப்போ சொசைட்டில வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறார்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து ஒரு சமூகத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு திருநங்கையா உங்களுக்கு என்ன தோணுது மேம்? இப்போ வந்து இதோட கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 இது மாதிரி ஏதாவது ஒரு ரேப்பு, இல்லைன்னா ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஒரு பிரச்சனை, இது மாதிரி நம்மளுக்கு எதாவது பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதை நீங்க எப்படி தடுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைங்களுக்கோ இல்லைன்னா ஒரு பெண்களுக்கு நம்ம கூட ஒரு போலீஸோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லா ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்போ கேரளால அந்த காதலிச்ச பெண் வந்து பாய்சன் கலந்து கொடுத்தனால இன்னைக்கு அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு வரும்போது அது அவங்களுக்கு ஒரு மேஜரா இருக்கும். இன்னைக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு கேஸ் மூலியமா நாளைக்கு ஜெயிலுக்கு போறேன், மக்கள் 48 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஏன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடுது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு அசிங்கமோ எதுவுமே கிடையாது. போறேன், உள்ள போறேன், ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கேன், 3 மாசம் 4 மாசம் ஜெயில இருக்கேன், திரும்பி வெளில வந்துடுறேன், திரும்பி அப்படிதான் நடக்குது. ஏன் இன்ஃபேக்ட் இப்போ நீங்க இந்த ட்ரெயின் இஷ்யூ பாத்தீங்கன்னா, அவர் மேல ஏற்கனவே ஒரு அக்யூசேஷன் இருக்குது அபவுட் உமன். அந்த பிரெக்னென்ட் உமன் பண்ண அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்து தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும், எல்லா தெருவுலையும், எல்லா ரோட்லேயும் நம்ம ஒரு போலீஸோ யாரையோ நம்ம வந்து போட்டோம்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து குற்றங்கள் நடக்கிறது கம்மி பண்ணணும்னா நீங்கள் பனிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். லைக் ஐ வாஸ் பார்ன் அண்ட் ரேஸ்ட் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ நான் வெளிநாட்டிலேருந்து அங்கே பிறந்து இங்கே நான் வரும்போது அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் நான் பார்க்குற பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அட்லீஸ்ட் அந்த மாதிரி கொடுக்காட்டியும் நீங்கள் லைஃப் லாங் பிரிசன்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் ஓகே. அங்கே திருடுனா கை வெட்டி ஜும்மா, தட் இஸ் ஃப்ரைடே ப்ரேயர் நடக்கும். ஸோ அந்த ஜும்மாவில் வந்து ஒரு 2000-3000 பேர் வந்து தொழுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் திருடினாவோ இல்லை அந்த மாதிரி சின்ன அஃபென்ஸ் ஏதாவது பண்ணனா கையை வெட்டி இந்த கையை போஸ்ட்ல தொங்க விட்டுருப்பாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் சவுதி அரேபியா ஈவன் நவ். ஸோ அதை பார்த்து பயப்படுவாங்க. இல்லை ரேப்போ இல்லைன்னா ட்ரக்ல ஏதாவது ஒன்று இதாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து தலையை வெட்டி அங்கே எல்லா மக்களுக்கு முன்னாடியும். ஸோ இது ஒரு பயம் இருக்கும். அப்படி இல்லை, இப்போ லைக் லெட்ஸ் கம் டு துபாய். ஸோ துபாயும் போது லைஃப் லாங் பிரிசன்மெண்ட் இருக்கும். உங்களால் வேற எதுவுமே பண்ண முடியாது. பிளாக் லிஸ்ட்டு, உங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அப்படி பண்ணும்போது நாளைக்கு யோசிப்பாங்க.
ஆண் பெண்ணுன்னு உலகத்துக்குள்ள வந்துட்டோம். ஆணுக்கு பெண் மேல ஆசை, பெண்ணுக்கு ஆண் மேல ஆசை. இன்னைக்கு நம்ம இதை ஸ்டாப் பண்ணோம், அதை ஸ்டாப் பண்ணோம்னா இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி பனிஷ் பண்ணி தான் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ ஆண் பெண் ஆசைன்னு சொல்லும் போது தட் இஸ் ஜென்ரல் டேர்ம். ஆனா இவங்க 3 வயசு 4 வயசு குழந்தைகிட்டையும் இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு இது கவர்மெண்ட் முன் வந்து, எங்க பிரச்சனைக்கு எப்படி கவர்மெண்ட் முன் வரணுமோ அது மாதிரி மக்கள் பிரச்சனைக்கும் கவர்மெண்ட் முன் வந்து இது பனிஷ்மெண்ட்லாம் ஹையர் ஆக்குனா அது ஓகே. பட் அதுக்கும் ஏதாவது கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, ஹியூமன் இது அப்படின்வாங்க. ஹியூமன் தான், பட் அங்க இன்னொரு ஹியூமன் வந்து சாவுறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம இது இப்படி பண்ணாதான் நம்ம மிச்சம் இருக்க ஹியூமனை நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்க பெண்கள், படித்த பெண்கள், ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கே வந்து இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போது திருநங்கை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதரவு இல்லாமல் நீங்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து எந்த ஆதரவுமே இல்லாமல் மேலே சுயமாக எழும்பி வரீங்க. உங்களுக்கான அந்த ஒரு போக்கு எப்படி இருக்கு மேம்? உங்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது மேம்? ஜென்ரலாக நான் இதுக்குள்ளே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி, என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்கிட்ட இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்காட்டியும் என்கிட்ட நிறைய ஹோஸ்டெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடந்திருக்கான்ட்டு. உலகத்திலேயே இருக்கிறதுலேயே சேஃபான இண்டஸ்ட்ரி மீடியா மாத்திரம்தான். இங்கே என்னால் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர முடியும், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர முடியும், யாரை வேணால் கூப்பிட்டு வர முடியும். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு போய் உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போய் உட்கார முடியுமாங்க? முடியாது. ஸோ இது சாய்ஸ். நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு இஷ்டம் இருக்குது, நீங்கள் யாரு கூடயோ போகிறீங்க வரீங்கன்னா அது அவங்களோட சாய்ஸ். அதில் நம்ம வந்து வர்றதில்ல, அது லைக் அவங்களோட ஃப்ரீடம். பட் இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அப் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கேட்குறாங்கன்னு நம்ம அது ஒரு பிரச்சனை பண்ணுறதோட நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போகிறது இல்லை. அவங்க நம்மளை கேட்குற இடத்துல நம்ம இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லைக் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அங்கீகாரமாக இருக்கட்டும், இதில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டிலேருந்து வந்தாலும் எங்கள் விருப்பம் இல்லாமல் யாருமே எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ சே நோ வந்து நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பிறப்பிலே இருக்குது அது. ஸோ we're all very strong about it. ஸோ நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில மனசு நோகிற வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர எங்களை யாரும் கையை பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி இழுத்து அப்படிலாம் நாங்கள் யாரும் எங்கெல்லாம் இது பண்ணதில்லை. உமனும் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாரும் உமனும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு இல்லை, அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம எதுக்கு ஹார்ஷாக பேசணும்னு தான் விட்டு போகிறாங்க. பட் ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நம்ம அந்த சின்ன இடத்துல விட்டு போறனால தான் நாளைக்கு பெருசா பிரச்சனை வருது. ஸோ என்னோட சமூகத்துல அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்க யாரும் ஃபேஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாலும் 1-2 இருக்கும். உலகம்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடக்கும். ஸோ லைக் 1-2 பிரச்சனை தான் இருக்குமே தவிர எங்களை யாரும் கைப்பிடிச்சி இழுத்து எங்களை ரேப் பண்ணி அப்படிலாம் இது வரைக்கும் நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஒரு பெண் வந்து மீடியாவில் வேலை செய்கிறாங்க அப்படின்னாலே, மீடியாவில் இருக்கீங்களா அப்போனா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ஒத்துருப்பீங்கள்ல, மீடியானா இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே அப்படின்ற ஒரு தப்பான கண்ணோட்டம் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு புது கருத்தை வச்சிருக்கீங்க, மீடியா தான் சேஃபஸ்ட் பிளேஸ்னு. அதுக்கான காரணம் என்ன மேம்? ஸோ லைக் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும், இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒரு 2.5 years 3 yearsல கிண்டர் கார்டன் சேர்க்குறோமா, எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்கள்? கிண்டர் கார்டன் ஸ்கூலில் எவ்வளவு தூரம் உங்களால உள்ள போக முடியும்? ஆக்சஸ் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உள்ள இருக்குது? என்ட்ரன்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்க என்னதான் 1 லட்ச ரூபா கட்டி 2 லட்ச ரூபா கட்டினாலும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு அங்கே ஆக்சஸ். அதுக்கு மீறி கிடையாது. அதுக்கு மீறி டீச்சர் தான் பார்த்துப்பாங்க. ஸோ உலகத்திலேயே சேஃபான ஒன்று இதுதான். இங்கே நம்ம ஒரு ரொம்ப ஒரு சின்ன இடத்துல வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபைனஸ்ட் ஆக்டர் கூட ஹீரோயினா ஒரு பெரிய கேரவனோட பெரிய பவுன்ஸ் செக்யூரிட்டி சீன்ஸோட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த பெண்ணாக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஃப்ரீடம் அங்கே கிடைக்காது. என்ன, நம்ம வந்து லைம் லைட்டில் இருக்கோம், அதனால வந்து நம்மளோட நியூஸை நிறைய பேசுகிறாங்க. ஸோ லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நிறைய ஷோ நடந்திருக்கு. அந்த ஷோவில் செலிபிரிட்டிஸாக வந்து பிரச்சனையில் இருந்திருக்காங்க, இல்லைன்னா பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பிரச்சனையில் இருந்திருக்காங்க. கிராமத்தில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, அதெல்லாம் நான் பார்த்து ஷாக் ஆயிருக்கேன். நான் பொண்ணுக்கும் அந்த பையன் தான் வேணுமா, அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அந்த பையன் தான் வேணுமா, அதனால என்ன நடக்குதுங்க, ஹலோ என்னங்க பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இட் இஸ் நாட் ஓன்லி பீப்புள் தோஸ் ஹூ சிட் இன் லைம்லைட்டில் உட்காந்தனால ஈஸியாக அவைலபிளாக, அப்போ நம்ம அவைலபிளாக இருக்கும் போல, அப்போ நம்ம நல்லா இருக்கும் டு லைக் லுக் வைஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்ம வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கனால அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. இதை நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் பேச தான் செய்கிறாங்க. ஜஸ்ட் லீவ் இட், பி ஹாப்பி. பட் மீடியா இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் நான் பார்த்த வரைக்கும். இது என்னோட மிலா பேபிகெல்லாம் 5 வருஷம் பயணமாக இருந்தாலும்
மிலாக்கு முன்னாடி 10 வருஷம் பயணம் இது. ஸோ இந்த 10 வருஷம் பயணத்தில் நான் வந்து லைக் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். என்னோட தாய் மாமா இஸ் விவேக், ஆக்டர் விவேக், கமெடியன் விவேக். ஸோ நான் இந்த மாதிரி லைக் நிறையா சினிமா துறையில் உள்ள ஆளுங்க கூட இருந்திருக்கேன். அண்ட் மை மம்மி இஸ் ஷக்கிலா. ஸோ அவங்க எல்லாரு கூடயும் இருந்திருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சீன் நடந்ததே கிடையாது. எங்கள் அம்மா கிட்டேயும் அந்த மாதிரி யாரும் கேட்டதாக நானும் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் எவ்ரிபடிஸ் சாய்ஸ் த எண்ட் ஆஃப் த டே. அது நீங்கள் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, அது மீடியாவில் இருந்தாலும் சரி, இட் இஸ் எவ்ரிபடிஸ் சாய்ஸ். ஸோ இவங்க இதை ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. நம்ம அதை பெருசுப்படுத்தாமல் இருந்தோன்னா அவங்களுக்கு நம்ம பவர் கொடுக்காத மாதிரி இருக்கும். லெட்ஸ் ஜஸ்ட் காம் டவுன். அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.